இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 22nd எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல இவங்க போட்டி போடுற அந்த நாள் வந்துருச்சு. சோ இப்பதான் ஃபைனல்ஸ் நடக்க போகுது இல்ல, அதனால ஒரு ஐலாண்டுக்கு போக போறாங்க. போட்டி போடுறதுக்கான நாள் வந்துருச்சு. நம்மளும் முதல்ல இருந்த மாதிரி கிடையாது, நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு ஒரு கான்பிடன்ட் இருக்கும். கான்பிடன்ட் நம்ம மேல மட்டும் இல்ல, கூடவுமே சில ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஆலிஸ் இருக்கிறாள். சோ பார்த்தா லைக் இந்த அகாடமி விட்டு அவளை துரத்தி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ கூட மத்த தோத்து போன எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்த இடத்துல ஆலிஸை தவிர இருக்கிற எல்லாரும் அவ்வளவு சோகத்துல இருப்பாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு சோகத்துல இருக்கிறாங்கன்னு ஆலிஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. அவ ஜாலியா தான் இருப்பா. பட் இருந்தாலும் இங்க தோத்து போயிட்டாங்க அப்படிங்கறங்காட்டி இவங்களை திருப்பி பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பி விடுறதுதான் பிளான். இருந்தாலும் ஆலிஸ் தான் அங்க வேலை செய்யற எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்க தான் துரத்தி விடப்பட்டோம்ல, அப்புறம் என்ன நாங்க இந்த இடத்துல சும்மாவது இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹொக்கடால ஸ்டே பண்ணி இருப்பாங்க. சோ அப்படிதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ, எரினா, மெகுமி, டக்குமி இவங்க எல்லாரும் பாஸ் ஆயிருக்காங்க. சோ அவங்க கண்டிப்பா அந்த ஐலாண்டுக்கு போட்டி போடுறதுக்காக போவாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பாங்க. சோ அதனால கொஞ்சமா டிப்ரெஸ்டா இருக்காதீங்கன்னா, நமக்காக போட்டி போடுறாங்கடா, வாங்கடா அதை போய் பாப்பா அப்படின்னு ஆலிஸ் எவ்வளவுதான் கத்துனாலும் அவங்க கூட சைட் பை சைட் நின்று போட்டி போடுவோம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஓரமா இருந்து கைத்தட்டுற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹயமும் அங்கதான் இருப்பான். இருந்தாலும் கைஸ், நான் உங்களையே பிட்ரே பண்ணிட்டு போய் சென்ட்ரல்ல சேர்ந்தவன், நான் உங்க கூட இருக்கிறது சரிதானு கேட்க, மாமி என்ன உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் கிடையாது, கமான் நம்ம எல்லாரும் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆலிஸ் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்க. அப்ப கூரோ, டே நீ ஹீரோ கிட்ட தோத்து போயிருக்க தானே, ஆனா அதுக்குன்னு நீ செகண்ட் டைம் தோத்து போவ அப்படின்னு கிடையாது. இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் கணக்கு பாக்கி இருக்குது, நான் உன்னை தோக்கடிக்கணும், போட்டி போடலாமான்னு கேட்க, எப்ப வேணாலும் வானு சொல்லுவானா, அப்போ போய் போடலாமான்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அங்க பெரிய பெரிய ஆளுங்க பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிருப்பானுங்கல்ல. சோ அவனுங்க மட்டும் தான் அங்க இருப்பானுங்க, ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்க. ஈவன் இந்த சென்ட்ரல்ல யார் யாரு பெரிய ஆளா இருக்கிறாங்களோ சோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. எல்லாருமே இதை பார்த்தாகணும், சென்ட்ரல்ல எதிர்க்கிறவங்க தோக்கிறத பார்த்தாகணும். அந்த உராராங்கிற பொண்ணு தான் அதை ஹோஸ்ட் பண்றாள. சோ அவ பார்த்தா, கமான் கைஸ், இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம கண்டிப்பா இந்த சென்ட்ரல் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சீர பண்ணணும் சரியான்ட்டு ஒன்ஸ் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாரும் வரும்போது சென்ட்ரல் சென்ட்ரல் அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்து நம்ம யூகிக்கு ரியோகாக்கெல்லாம் பயம் வர ஆரம்பிச்சிடும். அவங்க 4 பேரால இவங்களை சமாளிக்க முடியுமா என்னன்னு ஒரு கேள்வி இருக்குதான் செய்யுமா. சோ அந்த இடத்துல மேட்ச் பாக்குறதுக்காக எரினாவோட அப்பாவும் வந்திருப்பாரு. ஏற்கனவே இந்த போட்டிக்கு வரக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி அவங்க வீடியோ கால்ல பேசியிருந்திருப்பாங்களா. சோ நீங்க 4 பேர் மட்டும் சென்ட்ரல்ல எதிர்க்கிறது, இந்த கவுன்சில் ஆஃப் 10 எதிர்க்கிறது அப்படிங்கிறது கரெக்டா இருக்குமான்னு கேட்க, அது ஆக்சுவலி நாங்க சில பேர் எல்லாத்தையும் வந்து கூட சேர்த்து இருந்திருக்கோம், அவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லி இருந்திருப்பான். சோ இவென்ச்சுவலி அந்த இடத்துல நம்ம பசங்களும் வரானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ, எரினா, நம்ம டக்குமி, மெகுமி, அப்புறம் நம்ம சட்டோஷி சீனியர், சுபாரு பையன், அதுக்கப்புறம் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல ஏற்கனவே இருந்த கூகாவும் பிளஸ் அதே கவுன்சில் ஆஃப் 10ல 3rd சீட்ல ஏற்கனவே இருந்த அந்த மெகஷிமா அப்படிங்கிற பையனும் வந்திருப்பான். சோ இந்த கவுன்சில் ஆஃப் 10 எதிர்க்கிறதுக்கும் இந்த சென்ட்ரல் எதிர்க்கிறதுக்கும் ஒரு நம்பிக்கையான அதே நேரத்துல தரமான ஒரு டீமா வந்திருக்காங்க. எப்ப போல பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டிக்காம எரினா எப்படி ட்ரிபிளா ஜாலியா இருந்துச்சான்னு கேட்பாரு. இப்ப முதல் ரவுண்டுக்கு பார்த்தா 3 பேரா சமைக்க போறாங்களாமா. யூகில நம்ம சட்டோஷி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கேன், நான் தேவையில்லாம ஸ்கூல் விட்டு போயிட்டேன்னு. அதுக்கு சட்டோஷி, கமான் கைஸ், கண்டிப்பா இவங்களை நம்மளால தோக்கடிக்க முடியும், அப்படியும் தோக்கடிக்க முடியலன்னா என்ன போச்சு, ஸ்கூலை விட்டு வெளியே வருவோம், நான் ஒரு லேண்ட் ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல, அந்த இடத்துல நம்ம விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. அப்ப இக்குமி மெகுமி கிட்ட, ஆமா அந்த மெகஷிமா அப்படிங்கிற நம்பர் 3rd சீட்ல இருக்கிற பையனை எப்படிடா சேர்த்தீங்கன்னு கேட்க, அதுக்கு நிறைய பேச்சுவார்த்தை போக வேண்டியது இருந்துச்சுமான்னு சொல்லுவாளா. அடுத்தது பார்த்தா உடனே இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, சோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து அப்படியே ஒரு ஜெயில் மாதிரி அடைச்சு வச்சிடறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல அப்படியே படுத்து ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதுன்னு கூரோ ஜாலியா இருப்பான். சோ மொத பேட்டிலுக்காக இந்த மெகஷிமா பையன், சட்டோஷி, நம்ம ஹீரோ போட்டி போட போறாங்க. சென்ட்ரல்ல இருந்து பார்த்தா நம்ம மெகஷிமாவை எதிர்த்து ஷோகோ அப்படின்னு புதுசா பார்த்தா கவுன்சில் ஆஃப் 10ல 5th சீட்ல வந்து ஒரு பொண்ணு உட்கார வச்சிருக்காங்களாமா, அவ போட்டி போட போறான். அதுவே நம்ம சட்டோஷியை எதிர்த்து ஜூலியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 8th சீட்ல புதுசா ஒரு பையனை சேர்த்திருக்காங்க அவனும். அண்ட் கடைசியா நம்ம ஹீரோவை எதிர்த்து பார்த்தா நேனே அப்படிங்கிற ஒரு பொண்ணு. சோ இவ வந்து 6th சீட்ல ஏற்கனவே இருக்கிறவ தான். நம்ம பசங்களாரும் யோசிப்பாங்க, சட்டோஷி சீனியரே வந்து இதுக்கு முன்னாடி 7th சீட்ல தான் இருந்தாரு, இந்த நேனே பொண்ணு 6th சீட் அப்படின்னா சட்டோஷி சீனியரோட பெட்டரா தான் இருப்பா. இந்த நேனேயோட ஃபேமிலி பார்த்தா ஒரு பயங்கர ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஃபேமிலி ஆமா. லைக் இந்த ஜாப்பனீஸ் குக்கிங்ல வந்து குக்கிங் மட்டும் கிடையாது, ரொம்ப ட்ரெடிஷனலான ஃபேமிலி அப்படிங்கிறங்காட்டி அது அந்த டான்ஸ், ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழியா வந்த ஒருத்தி. சோ ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் அப்படின்னு வந்துட்டு அந்த பொண்ணை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்ல. சோ எந்த மாதிரியான ஃபுட்டை நீங்க சமைக்கணும் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட சீட் எல்லாம் குடிக்க போட்டிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவையே போய் ஒரு சீட் அவ எடுக்க சொல்றா. எனக்கு ஈசன் மாதிரி ஜட்ஜஸ் வேலை கொடுக்கறதோ இல்ல எனக்கு ஏத்த மாதிரி கேம் ஆடுறதோ எனக்கு தேவையில்ல, ஃபேரான ஒரு கேமே அடிக்கலாம், அதே நேரத்துல எனக்கு வெறும் ஜாப்பனீஸ் குக்கிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உன்னோட தப்பு, நீங்க இப்படி பேசுற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அப்படியே ஒரு துண்டு சீட்டை எடுத்தா அதுல சோபா அப்படின்னு ஒரு டிஷ் போட்டிருந்திருக்கும். ஆக்சுவலி அந்த ஒரு டிஷ்ஷை மேக் பண்றதுல அந்த நேனேவே கில்லாடி, பட் அதுவே கொடுத்திருந்திருக்கேன். ஏன்னா ஹீரோவோட அன்லாக் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு பசங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சட்டோஷி சீனியர் ஏதோ ஈல வச்சு சமைக்கணுமாமா. அதுக்கப்புறம் போட்டியும் அப்படியே ஆரம்பிக்குது. உங்களுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸை இந்த இடத்துல நீங்க
நீங்க எது வேணா போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது லைக் கையோட அவங்களே போயிட்டு வராங்க. ஈவன் நீங்க வேற ஏதாவது பர்சனல் ஏதாவது இன்கிரிடியன்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க அதை கூட பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஜட்ஜஸ் யாரும் அந்த இடத்துக்கு வரல, இருந்தாலும் அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் அவங்க குக்கிங் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தேவையான பேசிக் எல்லாத்தையும் அந்த நேனே பொண்ணுமே அந்த இடத்துல மாவு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி இந்த சோபா அப்படிங்கிறது வந்து நூடுல்ஸ் தான். அந்த மாவை பிசையறதுலயே வந்து லைக் அதுலயே ஏகப்பட்ட ஸ்கில் அவளுக்கு இருக்குது அப்படிங்கிற மேட்டரே அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க. ஏன்னா அந்த மாவு வந்து ட்ரையா இல்லாம அதை பிசையறது அப்படிங்கிறது வந்து அதுவுமே வந்து ஒரு ஸ்கில் வேணும். ஸோ வருட கணக்கிலான ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இதை சமைக்க முடியும், எந்த ஒரு பிசுரே இல்லாமன்னு நம்ம எரினா கூட அவளை பாராட்டிக்கிட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோ அவ்வளவு நேரம் எதுவுமே சமைக்காம இருந்தவனும் ஓகே நான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செய்ய போறேன்னு சொல்லுவானா, எப்போ போல உனக்கு பைத்தியம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி இருக்கலாரு கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஈவன் அந்த நேனே பண்ணும் ரைட் இந்த பையன் இப்படிதான் ஏதோ ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெருசா சர்ப்ரைஸ் ஆகலையா, ஏமா நீங்க என்னையே பாத்துட்டு இருக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் கிடையாது இந்த மாதிரியான ஏதோ ஒரு டிசிஷனை மேக் பண்ணி தான் இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கன்சர்வேட்டிவா இல்லாம கல்ச்சர் ட்ரெடிஷனல் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வேற ஒன்னு சமைச்சு இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கலாம். ஆனா ஒரு ட்ரெடிஷனலா சமைக்கிறது அப்படின்னா என்னென்ன நான் காட்டுறேன், அதை வச்சு நான் உன்னை தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோவும் ஓ வரலாறா, ஓகே உங்க வரலாறு படி என்ன சொல்லிருக்கோ அதை நீங்க பண்ணுங்க, எனக்கு தேவையான வரலாறு நானே எழுதிக்கிறேம்மா. ஆக்சுவலி அன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது சரி எப்படி நீ ஜெயிக்க போற ஏதாவது பிளான் வச்சிருந்திருக்கேன்னு ஹீரோட அப்பா கேட்டிருந்திருக்கேன். பிளான்ல எதுவும் கிடையாது, போய் சமைப்பேன் ஜெயிச்சிருவேன் அவ்வளவுதான் சொல்லுவானா. என் முட்டாள் பையில இந்த மாதிரி தான் வளரிட்டு போய் நீ அந்த ஃபால் செலக்ஷன்ல தோத்து போயிருந்திருக்க ஹயாமா கிட்ட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மத்தவங்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, இவ்வளவு வருஷமா நீ நம்மளோட கடையில வேலை பார்த்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் உனக்கு எப்பவும் கை கொடுக்கும்னு சொல்லியிருந்திருப்பாரா. இங்கேயுமே நம்ம ஹீரோ அதை தான் யோசிச்சுக்கிட்டு அந்த மாவை வந்து உருட்டுறக்காக, ஏன்னா நூடுல்ஸ் வந்து லைக் நீளமா இழுக்கணும்ல, அதை உருட்டுறக்காக ஏதோ ஒரு மிஷினை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ மத்தவங்களும் அதை வித்தியாசமா பார்த்தாலும் எரினாக்கு புரியுது, ஓகே நூடுல்ஸை தயாரிக்கிறதுக்கு எல்லாருமே மிஷின் தான் பயன்படுத்துவாங்க பெரிய பெரிய கம்பெனில. சோ அவனுக்கு கையில கிடைக்கிற ஏதோ ஒன்று வச்சு பண்ணிட்டு இருக்கிறான், அது பெட்டர் தான் நினைக்கும் போது நேனேவும் ரைட்டு அவன் ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாளா. அதுவே நம்ம சட்டோஷி சீனியர் இப்படிதான்டா பண்ணணும் சூப்பர் மாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருப்பான். டே போய் சமைக்கலையான்னு கேட்டா அதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆக்சுவலி இந்த ஒரு டீம் பேட்டில் அப்படின்னு வந்துட்டு டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம ஒரு யூத், நம்ம எல்லாரும் ஒரே ஹாஸ்டல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சட்டோஷிக்கு எதிராக இருக்கிற அந்த ஜூலியோங்கிற பையன் டே குக்கிங் அப்படிங்கறது ஒரு ஆர்ட்டா, அந்த ஆர்ட்ல உன்னோட நான் ஒரு திறமசாலிங்கிற இடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி அவன் பயங்கரமா அந்த ஈல வச்சு சமைச்சுக்கிட்டு இருப்பானா. சோ அவனை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது, லைக் அவனுமே திறமசாலியான ஒருத்தன் தான் அப்படின்னு லைக் பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம சட்டோஷி சீனியர் அந்த இடத்துல அந்த ஈல் எல்லாத்தையும் வந்து ஒரு டப்பால வச்சிருந்திருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு பா எவ்வளவு அழகா இருக்குது, கம்முன்னு நானும் நம்ம ஹாஸ்டல்ல இந்த மாதிரி ஒரு ஈல வச்சு ஒரு பண்ணை ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த ஜூலியோ நம்ம சட்டோஷியை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிருவான், என்னடா நீ இப்படி இருக்கிற, நீ எந்த ஒரு ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தன் உனக்கு தெரியுமா, கவுன்சில் ஆஃப் 10ல இருந்து உன்னை தூக்கி விட்டுருக்காங்க, அதை பத்தி கூட நீ அக்கறையே இல்லாம இருக்கிற, எப்படி நேனே போன உனக்கு அந்த சட்டோஷி தெரிஞ்சவன் தானே, அவங்ககிட்ட அவன் ஃபேமிலியோட வரலாறு பத்தில எதுவும் சொல்ல மாட்டியா என்ன, இப்படி ஒரு பெருமை கூறிய ஒரு ஃபேமிலியோட ஒரு மெம்பரா இருந்துகிட்டு நீ இந்த கேவலமான ஆளுங்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலான்னு சொல்ல, சட்டோஷி அப்படியே அவனை திரும்பி பார்த்துட்டு நீ பொத்திட்டு நீ சமைக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி அந்த ஈல அப்படியே கட் பண்ணுவானா. அவன் கட் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு தான் அந்த ஈல்ல இருந்து ரத்தமே வெளியே வர ஆரம்பிக்கும். இதை பார்த்து கூறவும் ஆச்சரியமாகறான், அந்த அளவுக்கு கிளீனா இவரால கட் பண்ண முடியுதானே. ஈவன் நம்ம ஹீரோவுமே ரைட்டு, இதுக்கு முன்னாடி சட்டோஷி சீனியர் என் கூட போட்டி போட்டிருந்தாலுமே அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சதே கிடையாது. சோ ப்ராபபிலி அவர் ஏன் கவுன்சில் ஆஃப் 10ல 7th சீட்ல இருக்கிறாருன்னு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.